சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு கூட வேலை செஞ்சுட்டு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கே நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணிக்கிட்ட கேட்கவும் இங்கே பாருங்க நான் எந்த தப்பும் செய்யலை நான் என் வேலையை தான் செஞ்சேன். இவர் தான் தப்பான ஒரு பழி போட்டு எங்களை அசிங்கப்படுத்தி கடையை விட்டு வெளியேற்றினாரு அப்படின்ற மாதிரி நம்ம ராணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லாதீங்க, நீங்கள் பணத்தை எடுக்காமல் மனோஜ் எதுக்கு உங்கள் மேலே பண்ணி போகிறாரு, நீங்கள் பணத்தை திருடினதுனால தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் மட்டும்தான் வேலை செய்கிறோமா, மற்ற யாருமே வேலை செய்கிறது இல்லையா? அந்த லாக்கர் எங்கே இருக்குது, அந்த லாக்கரோட சாவி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. அது எப்படி எங்ககிட்ட இருந்துச்சு? அந்த பின்கோடு நம்பரெல்லாம் கூட உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? பணத்தை நீங்களே எடுத்துகிட்டு கூட எங்கள் மேலே நீங்கள் பழி போட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ராணி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் ரோகிணியும் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் இருந்துட்டு டீலருக்கு காசு கொடுக்குறதுக்காக தான் நான் அதில் பணத்தை வச்சேன், ஆனால் நான் திரும்ப அதுலேருந்து பணத்தை எடுக்கவே கிடையாது. ரோகிணி நீ அதை எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்கவும், ரோகிணி இருந்துட்டு மனோஜ் நீ என்ன என் மேலே சந்தேகப்படுற, உங்ககிட்ட சொல்லாமல் நான் எதுக்காக பணத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு நீ பணத்தை எடுப்பிடு, ஏன்னா உனக்கு தான் லட்சக்கணக்காக பணம் தேவைப்படும்ல, என் பையனை ஏமாற்றி தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால் நீ தான் அந்த பணத்தை எடுத்திருக்கணும், பழியை தூக்கி இந்த பொண்ணு மேலே போட்டதுனால தான் இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீயாக தான் இருப்பையோன்னு எனக்கும் தோணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையிலே உண்மை வெளியே வந்தால் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்க